ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய ஓன் வீடியோ வந்து மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம். மட்டன் 1 கிலோ, கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்திருக்கோம். 4 தக்காளி, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம். 4 தக்காளி, சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்பு செய்யறதுக்கு சின்ன வெங்காயத்தை தொலி உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு குடமிளகாவா, வெங்காயம் நல்லா வதங்கணுண்ணே. ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம், 2 பாக்கெட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அச்சு பண்ண அடுத்த கிண்டி விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கறியை வந்து தண்ணியில் 2-3 தண்ணியில் நல்லா அலசி வச்சு கறி நல்லா பார்க்க வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்த கறியை போட போகிறோம். ஒன்னோட்டு கொடுத்துட்டோட சின்ன கடை ஏது பெருசா? அதே சைஸ் நான், அதே சைஸ். ஒன்னோட்டு 350 கிராம் கறி, இந்த 1/2 கிலோ இருக்கு. இல்லை நம்மளா செய்கிறேன். மட்டன் மசாலா, கரம் மசாலா, அப்புறம் காரத்தூள் 3மே போட்டு மசாலாவில் நல்லா கறியோட கலந்துக்கிட்டு இருக்கோம். கரண்டியில் எடுத்து கொஞ்சம் பொண்ணை மாற்றிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுங்க, சிம்மில் வச்சுருங்க. அது பாட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் தண்ணி ஊற்றி கறியை கொஞ்சம் வேக வைக்கிறோம். மசாலா எல்லாம் போட்டு கலந்தாச்சு. உங்கள் அப்பா இப்போ தான் அடுப்புலேயே வச்சுருக்காங்க. அது கொடுத்து நானே வச்சுருப்பாங்களா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஞ்சம் கறி வேக முடியிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வந்துருக்கோம், அதை ஊற்ற போகிறோம் மட்டன் குழம்புல. ஊற்றிடுங்க. தேங்காயும் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கோம், மட்டன் குழம்புல ஊற்றியாச்சு.
அதை அப்படியே ஒரு கிண்டு விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, நிறைய வச்சுட்டோம் இன்றைக்கி. கரெக்டாக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் வேகட்டும் சரியாயிடும். இருக்கட்டும், விடுவாங்க இதுவாக கீழே தான் போட்டு